to TummyTimeTamil. இன்னைக்கு நம்ம வீடியோல ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் மந்த் பாத்தீனா Amazon Great Indian Sale போட்டுருந்தாங்க. அதுல வந்து இந்த ப்ராடக்ட்ல நான் வாங்கினேன். நல்ல டீல்ல போட்டுருந்தாங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீனா நான் வந்துட்டு YouTubeக்காக தான் வாங்கியிருக்கேன். அதுவும் பாத்தீனா இதுவரைக்கும் நான் என்னோட YouTube salary வந்து நான் செலவு பண்ணவே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மறுபடியும் YouTubeக்காக தான் வந்து நான் செலவு பண்ணியிருக்கிறேன். ஸோ லைட்டிங்க்கு முக்கியமாக வந்துட்டு தேவை வீடியோ எடுக்கிறதுக்கு. இது வரைக்கும் லைட்டிங் எங்கள் வீட்டில் வந்துட்டு சரியாக கிடைக்காது. ஸோ அதனால தான் முக்கியமாக அவுட்டோரில் நிறையா ஷூட் பண்ணுவோம். ஸோ ஷாப்பிங் எல்லாம் பேசும்போது ஸோ வீட்டிலே எடுக்கிறதுக்காக ப்ரொஃபஷனலாக வந்துட்டு கொஞ்சம் ரிங் லைட் நான் வாங்கியிருக்கேன். ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் லைட்டிங் ப்ரொஃபஷனல் கேமரா DSLR கேமரா எதுவுமே வாங்கினது கிடையாது. ஜஸ்ட்டு என்னோடய ஃபோன் அண்டு GoPro Hero 7 Black வச்சுருக்கேன். அதில் மட்டும் தான் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. நிறைய ரிவ்யூ ரேட்டிங் நிறைய வெப்சைட்லாம் செக் பண்ணி தான் வந்துட்டு ஸோ வாங்கியிருக்கிறேன். ஸோ நல்ல டீல் எனக்கு கிடச்சிச்சு. கேஷ்பேக்ஸ் நிறைய கிடச்சிச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நான் கேஷ் கவர் மூலியமாக வாங்கும்போது எனக்கு கேஷ் கவர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கேஷ்பேக்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஒரு பார்த்தீங்கன்னா ஆரியனோட பர்த்டேக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா Amazon Great Indian Sale போட்டாங்க. ப்ளஸ் வந்துட்டு அவனோட பர்த்டேக்கு முன்னாடியே எனக்கு எல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாமே. எவ்வளோ இன்ச்சு முடியுது? 6 feet. 6 feet. பார்க்கலாம். சம வீட். குவாலிட்டி என்னது? அம்மா என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. வெயிட். ஆமாம் அந்த ஸ்டாண்ட் அது வந்துட்டு நம்ம லைட்டை வந்து ஹோல்ட் பண்ணணும்ல. லைட்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் அது விழுந்துருச்சுன்னா காற்றுச்சு. நல்லா இருக்குல்ல? டிஜிடெக் தூக்க முடியாது. ஆரியம் நல்லா செம்ம வெயிட்டாக இருக்குது. இந்த வர வெயிட் பண்ண அப்போ அதை ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் வைக்கணும் நம்ம அதை லைட்டை நிற்கிது. இது லைட் எப்படி பார்க்கலாம். பேக்கில் வச்சுருக்காங்க. அப்போ லைட்டை பேக்கில் வச்சுருக்காங்க. இதான் பேக் ஓப்பன் பண்ணுறாங்கடாப்பா. வா சூப்பர். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கியிருக்கோம். 1.5 வருஷம் கழிச்சு என் முள்ளி யூடியூப் ஆரம்பிச்சு. நல்லா இருக்குல்ல? நல்லா பெருசாக இருக்கு. தூசியா ஸ்க்ராச்சஸ் இல்ல இந்த பேக்ல இருந்துச்சுலாம் நல்லா இருக்கு. மேக் ஃபினிஷ் மாதிரி இருக்கு. டிஜிடெக் இது அப்பா செட் பண்ணுவோம். உக்காந்து செட் இப்போ லைட் எரிய போதும். உள்ள என்னென்ன வேற என்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? கேபிள் இருக்கும். இந்த கேபிள் இதுல போட்டா மாட்டாங்க. செட்டா வந்து டூல் வந்திருக்கா? யாருங்க ஆரேங்க யூசர் மேனுவல் இல்லையா? யூசர் மேனுவல் இல்லை. செக்கிங் இல்லையோ? அதை பார்த்தா பண்ணணுமோ? ட்ரைபாட் இல்லை முள்ளி? ஹோல்டர் ஃபோன் ஹோல்டர் இதில் இருக்குதே. மென்ஷன் பண்ணிருக்கு பட் ஆனால் இல்லை. நம்ம கிட்ட இருக்கல. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். பாரு அதில் இருக்குது முள்ளி. இது ஃபுல்லாக இதில் செட்டாக வச்சுருக்காங்க. ஒரு ஃபோன் ஹோல்டர் இருக்குது. நம்மள்ட்ட இருக்குல்ல இருக்கணும். இது ஒன்று பார்த்துட்டு பாப்போமா? லைட் செல்லும். அது லைட் ரா தம்பி. பொறுமையா பாரு. இது அப்பா செட் பண்ணுவாங்க. வெயிட்டா இருக்கும். தொட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணா. இது கீழ இருக்க மாதிரி. இது அப்பா செட் பண்ணுவாங்க. அதுல இர நானும் இப்பதான் செக் பண்றேன் எல்லாத்தையும். அத ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கரெக்ட்டா அக்க செக் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். டேமேஜ் இருக்கா இல்ல. இது மேல அப்படி தூக்கணும் போல ஹைட். அது வீடியோ போல போட மாதிரி. அதில் ஃபோட்டோவில் இருக்குது பாரு. பின்னாடி அப்பா திருப்பி காட்டுங்க. இந்த பாரு இங்கே இருக்குது பாருங்க. இது மேலே ஹைட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஆரியன் லைட் எரியுது. ட்ரைபாட் நல்லா வந்து கிரிப்பாக இருக்குது. ஸ்ட்ராங்காக நிறைய மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோன் வருது.
செட் பண்ணியாச்சு ட்ரைபாட். ஸோ ஒர்த்தாக இருக்குது. நல்லா கரியன் அட்டை பாக்ஸில் வை ஆரியன். நல்லா இருக்கு முள்ளி. சூப்பராக இருக்கு. சேஞ்ச் பண்ணு லைட்ஸ். இது நல்லா பிரைட்டாக இருக்குது. நல்லா இப்போ நான் நெக்ஸ்ட்டு வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கேமரா, டிஎஸ்எல்ஆர் கேமரா. ஸோ ரொம்ப நாளாக பார்த்து ரொம்ப சைட்ஸு நிறையா கேமராஸ்லாம் சூஸ் பண்ணி ஸோ ஃபைனலாக இதான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், ரொம்ப காசு கூடவும் போகக்கூடாது, கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு நிறைய பேர் பார்த்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன் டிஎஸ்எல்ஆர் கேமரா என்னோடய சேலரியில் இருந்துட்டு. ஸோ வித்து எக்ஸ்ட்ரா லென்ஸ் இல்லை, கிட் லென்ஸோடு தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ குரோமாவில் பார்த்து ரிலையன்ஸ்லாம் நேர்லலாம் போய் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக வந்து கிட் லென்ஸோட எடுக்கலாம், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் சொல்லிட்டு தான் வந்து நார்மல் பேசிக் லென்ஸோடு வாங்கியிருக்கேன். ஸோ என்ன கேமரா வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கெனான் 200D Mark II வாங்கியிருக்கேன். 4K தான். ஸோ அன்பாக்சிங் பண்ணும்போது கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம், ஏன்னா நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அமேசானில் வாங்கும்போது செங்கக்கல் வரும் ஃபோன்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஐயோ கரெக்டாக இருக்கணும், கேமரா உள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் எடுத்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ சீல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி புது கேமராவான்னு எல்லாம் வந்துட்டு பக்காவாக பார்த்துட்டு தான் செக் பண்ணி எடுத்தோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா கெனான் சைட்டில் இந்த கேமராவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 54+ இருந்துச்சு. இதுனா ஆஃபரில் வந்து நாங்கள் 47,000 ப்ளஸ் வாங்கினோம். ப்ளஸ் வந்து இந்த கேமரா வாங்கினால கேஷ்கரோ மூலியமாக நான் வாங்கினால அதில் எனக்கு ஒரு கேஷ்பேக் வேறு கிடச்சிச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக கிளியராக அதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ டிஸ்கிரிப்ஷனில் அது எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஸோ கேமரா வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத், வைஃபை எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் கிட் லென்ஸு. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா எனக்கு 48,000 வந்துருச்சு. ஸோ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வாங்கும்போது அதுவும் ஆன்லைனில் வாங்கும்போது ரொம்ப யோசித்தேன். ஸோ நம்ம ஆன்லைனில் வாங்கலாமா, 48,000 கொடுத்து வாங்கலாமா சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு சரி ஓகே வாங்கலாம் சொல்லிட்டு தான் ஃபைனலாக வாங்கினோம். இன்னொரு எக்ஸ்ட்ரா லென்ஸோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 63,000 வந்துச்சு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கிட் லென்ஸோட இது மட்டும் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ 55,000 கேமரா வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு 48,000க்கு வாங்கினோம். ப்ளஸ் வந்துட்டு கேஷ்பேக்ஸ் வேறு நிறைய கிடச்சிச்சு. கேஷ்கரோவில் வேறு எனக்கு கேஷ்பேக்ஸ் வேறு கிடச்சிச்சுங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இனிமேட்டு அப்கமிங் விளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் எடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோட சேலரிலேருந்து வாங்கும்போது. நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த எலிகா பிராண்டோட கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட பேசிக் பட்டர்ஃப்ளை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் இது வாங்கியிருக்கேன் 3 பர்னர் கேஸ் ஸ்டவ்வு. இது நல்ல டீலில் போட்டிருந்தாங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,500, பட் டீலில் வந்துட்டு 2,999 ருபீஸ்க்கு, அதாவது நியர்லி பார்த்தீங்கன்னா 3,000 வாங்கினேன். ப்ளஸ் வந்துட்டு எனக்கு கேஷ்பேக் வேறு நிறைய கேஷ்பேக்ஸ் வேறு வந்துச்சு. ஸோ நல்ல டீலு. அது கிளாஸ் டாப் வந்துட்டு 3,000 கொடுக்கும்போது நல்ல ஆஃபரு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அது 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க 3,000 ருபீஸ்க்கு. பிராண்டட், அதுவும் எலிகா பிராண்டு தான் நான் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இதெல்லாமே நான் நிறைய நாளாக பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தது. ஸோ டீலில் வாங்கலாம் சொல்லி தான் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் வாங்கியிருக்கேன், எல்லாமே சேர்த்து வாங்கியிருக்கேன். ஸோ ஹேண்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம வந்து கிளாஸ் டாப்பாக இருக்கிறனால க்ளீனிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா என்னோட 2 பர்னர் கேஸ் ஸ்டவ்வு. இது வந்து இப்போ வந்துட்டு 3 பர்னர் வாங்கியிருக்கேன். நல்லா கனமாக இருந்துச்சு. இது வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து எலிகாவுக்கு நான் ஃபோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் வந்து 200 ருபீஸ் சொல்லிட்டு கேட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பே பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ என்ன நம்ம வந்து யூஸ் பண்ணோம் சொல்லிவிட்டு. நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ தான் வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு கிளாஸ் டாப்பில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் என்னென்ன ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் கேட்டுக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்ல சொல்லிட்டு 200 ருபீஸ் பே பண்ணி அவங்களை கூப்பிட்டு இன்ஸ்டாலேஷன் நான் கூப்பிட்டேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேலரியிலேருந்து வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் வாங்கியிருக்கிறோம் சொல்லிட்டு. ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.
உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குது, உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம டம்மி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் தவறாமல் பார்க்கலாம். ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே நல்லா பிராஸ் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம், டேமேஜ் எதுவும் இருக்குதா சொல்லிவிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவல் தான். ஸோ எல்லாமே அதிலே வந்து அடுப்புலேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு கால் பண்ணி வந்துட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும் எல்லாமே டீட்டெயில்ஸும் அதிலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்தாச்சும் ப்ராடக்ட் பிடிச்சிச்சா அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அமேசானில் தான் நான் வாங்கினேன் இது எல்லாமே. ஸோ அமேசானோட லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டியூப் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கான ஆப்ஷனு. நான் புதுசாக வந்துட்டு மறுபடியும் நான் டியூப் புதுசாகவே வாங்கினேன் 200 rupees கொடுத்து. ஸோ பழைய டியூப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 வருஷம் ஆச்சு. சரி எதுக்கு மறுபடியும் பழைய டியூப் வந்துட்டு இன்சர்ட் பண்ண சொல்லிட்டு நான் புது டியூப் வாங்கினேன். மாடல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டம்மி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.